திசை திருப்புவதற்காகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு ஜவஹர் அலி. உங்களுடைய பதில் என்ன? பாவம் ஜவஹர் அலி செஞ்சோற்று கடந்திப்பதற்காக அவர் அப்படி பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், கடந்த காலத்துல இருந்த அதே இது தவறு. நான் கட்சியினுடைய பிரதிநிதியா ஒரு கருத்தை சொன்னது செஞ்சோற்று கடன் அதிமுக சொல்றாரு. எதுவா இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே பேசணும். கருத்தை பதிவு சொல்லுங்க. இணைந்திருக்கார், சொல்லுங்க சொல்லுங்க. ஜவஹர் அலி ஒரே ஒரு விஷயம், அதாவது இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறது, இது திருத்தமா மிஸ்டர் ஜவஹர் அலி அல்லது அபிநயா, நீங்க சொல்லுங்க, இது திருத்தமா? திருத்தம்ங்கிறது என்னது? இப்போ ஒரு வீட்டை ஒரு அடிஷனலாக ஒரு ரூம் கட்டுறீங்க, ஒரு ரூமை மட்டும் இடிச்சு கட்டுறீங்க அல்லது அடிஷனலாக சேர்க்குறீங்க, அதுக்கு பேர் நீங்கள் என்ன சொல்லலாம்? திருத்தம்னு சொல்லலாம். வீட்டையே மொத்தமாக இடிச்சுட்டு கட்டினீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லை. கேட்டதுக்கு சொல்லலாமா? இன்னைக்கு யாராவது தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஜவஹர் அலியும் வாக்காளர் இல்லை, நானும் வாக்காளர் இல்லை. உண்மையா? ஏற்கனவே திருத்தம் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே இருக்க லிஸ்ட்டில் இவர் நீக்கப்பட வேண்டியவர் நீக்குவோம், ரெண்டாவது இவர் சேர்க்கப்பட வேண்டியவர் சேர்ப்போம். இப்போ என்ன தெரியுமா, நான் 5 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருந்தாலும் நான் புதுசாக டாக்குமெண்ட் கொடுக்கணும். இதுக்கு பேர் திருத்தம் இல்லை. முதல்ல கொடுக்கறது 1ஆம் நம்பர் தான் ஆரம்பிக்கும். ஏற்கனவே இருக்க 6,34,00,000 பேரையும் இப்போது அது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்பர் 1. நம்பர் ஜவஹர் அலி இந்தியாவில் தான் இருக்கார், அவர் தெரியாமலாம் பேசலை. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான் கூட போகிறாங்க, ஆதாரம் சேர்த்துக்கலாமோ? நான் தமிழ்நாட்டு அதிகாரி, எனவே ஆதார நான் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ பீகாரில் நடந்தபோது அப்படி சொல்ல முடியுமா? அல்லது 1987 வரை வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் அப்பா அல்லது அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை தமிழ்நாட்டு அதிகாரிகள் இல்லைங்க நாங்கள் அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்ல முடியுமா? 87 இருந்து 2003 வரை இருக்கக்கூடிய காலத்தில் அப்பா அல்லது அம்மாவுடைய அப்பா அம்மா 2 பேருடைய சர்டிஃபிகேட்டும் பர்த் சர்டிஃபிகேட்டும் வேணுங்கிறத தமிழ்நாட்டு அதிகாரிகள் அல்லது அதிமுக கூட போய் இதெல்லாம் சரின்னு சொல்லிட முடியுமா? என்ன பேசுறாரு நம்ம ஜவஹர் அலி? நான் என்ன கேக்குறேன், நீங்க தப்பு தப்பா பேசாதீங்க சார். நேற்றைக்கு தமிழக தேர்தல் அதிகாரி எந்த வருஷத்தை பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்க கொடுத்திருக்க டாக்குமெண்ட் எல்லாம் பாத்தீங்களா? பாருங்க நீங்க பாருங்க. நான் திருத்திக்கிறதுக்கெல்லாம் தயாரா இருக்கு. சொல்லுங்க திரு கனகராஜ், தொடர்ந்து பேசுங்க. சரி, ஜவஹர் அலிக்கு தெரியும், உச்சநீதிமன்றத்தில் அதாவது ஒரு வீட்டுக்கு 3 தடவை போவாங்க, 4 தடவை போவாங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த 65 லட்சம் பேர்ல செத்து போனவங்கன்னு கொஞ்சம் பேரை சொன்னாங்கல்ல, கொண்டு போய் அவங்களெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் யோகேந்திர யாதவ் நிறுத்தினார்ல. எப்படிங்க உயிரோடு இருந்தவங்க செத்து போனாங்க? இதை பீகார் அதிகாரிகளோ அல்லது தமிழ்நாட்டு அதிகாரிகளோ அவங்க நீக்கி இருந்தா இதை சொல்ல முடியும்னு அவர் நினைக்கிறாரா? எனக்கு புரியவே இல்லை. கனகராஜ், அப்போ நீங்க இப்படி பேசுறாங்க என்பதே அவசியம் இல்ல அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறீங்களா? இல்ல எஃப்ஐஆர் இதுவரை இருந்த நடைமுறையில் என்ன பிரச்சனை? அதுல இருந்து தான் 8 முறையும் எந்த கட்சியும் எதுக்கல. இப்ப ஏன் கட்சிகள் எதுக்குறோம்னா 2 மாச காலத்துல பண்ணிட முடியுமா? இன்னைக்கு ஒருத்தர் கடந்த காலம் மாதிரி இல்லாம இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில், ஐரோப்பாவில், அரபு நாடுகளில், ஆஸ்திரேலியாவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வேலை பார்க்குறாங்க, லட்சக்கணக்கான குழந்தைகள் வேலை பார்க்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் ஒரு 10 நாளைக்கு முன்னால் கிளம்பி போயிட்டாங்க. போகிறவங்க இப்போ அடுத்த 10 நாளில் வரமாட்டாங்க. நீங்கள் 3 முறை அல்ல 30 முறை போனாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியுமா? செத்து போனாங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிடுவீங்களே நீங்கள், அது எப்படி இருக்கும்? நான் என்ன கேட்குறேன், ஜவஹர் அலி கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்க. மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்காம இருந்ததுக்கு நியாயம் உண்டா ஜவஹர் அலி?
குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. சொல்லாமா? நான் உப்பு போட்டு சாப்பிட்றேன், அதனால கேட்குறேன். ஏங்க நீங்க யாரை நீக்கினீங்கிற பட்டியலை போடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. என்ன காரணத்துக்காக நீக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லுது. சொல்ல மாட்டேன்னு எலெக்ஷன் கமிஷன் அடம்பிடிச்சதுக்கு பேர் என்னங்க? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஏவலாளாக அடியாளாக செயல்பட்டதா இல்லையா? ஏங்க கனகராஜன் நான் நீக்கிட்டேன், அவர் செத்து போயிட்டாரு அல்லது ஊரை தாண்டி போயிட்டாருன்னு எழுதணுமா வேண்டாமா? உச்ச நீதிமன்றத்திலே அதை கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்ன திமிருக்கு பேர் என்ன? இதை ஜவஹர் அலி ஆதரிக்கிறாரா? என்ன காரணத்துக்காக அவர் ஆதரிக்கிறாருன்னு சொல்லுங்க. அவர் ஏதோ எல்லாமும் ஒரே மாதிரின்னு சொன்னேன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் 2 ஐடி வச்சிருக்காங்க, ஐடென்டிக்கலா ஒரே இடத்துல, அதாவது அவர் பேரு, உறவினர்கள் பேரு, அதே போல அந்த வயது எல்லாம் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் 5ஆம் தேதி அன்னைக்கு இதெல்லாம் ரீட் பண்ணி சொல்லிட்டாங்க. இதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மெஷின் ரீடபிள் ஃபார்மட் இல்லாம போடுறாங்க. நீங்க தயார் பண்றது மெஷின் ரீட் பண்ணாமலா தயார் பண்ணுவீங்க? மெஷின் ரீடபிள் ஃபார்மட்ல தயார் பண்ணி அதை நான் ரீடபிள் ஃபார்மட்டா மாத்தி நீங்க உங்க வெப்சைட்ல ஏத்துறதுக்கு நியாயமான காரணத்தை ஜவஹர் அலி சொல்லட்டும். இல்ல இப்ப நீங்க சொல்ற இந்த குறைகள் எல்லாம் இப்ப 2026க்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் நடத்தலாம் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் 2026க்கு அப்புறம் இருக்காதா அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல, அது 2 வருஷம் நடக்கும், 2 வருஷம் நடக்கும் அல்லது 1.5 வருஷம் நடக்கும். இதுவரை நடந்ததெல்லாம் அப்படித்தான் நடந்திருக்கு. நீங்க 2 மாசத்துல 1 மாசத்துல வச்சுக்கிட்டு அந்த காலத்துல நடக்கல. ஏங்க இப்போ நீங்க அபிநயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், எஸ்ஐஆர் இல்லைன்னா திருத்தம் செய்யவே முடியாதா? 3 வகையில் செய்யப்படுகிறது. இப்போதும் எனக்கு 18 வயசாச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல நான் அப்ளை பண்ணலாம். அது ஒரு வழி. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படை நாளாக வைத்து தேர்தல் ஆணையமே அந்த திருத்தத்தை பண்ணுது. 2, 3வது சுருக்க முறை திருத்தம் என்று ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெறுகிற போது, ஈவன் இடைத்தேர்தல் நடந்தா கூட அதை தேர்தல் கமிஷனே இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. இதை செய்யுங்க, இல்லைன்னா 2 வருஷம் டைம், 2 வருஷம் இல்லை. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இப்பெல்லாம் டிஜிட்டல் மயமாயிருச்சு அப்படின்லாம் ஒரு கதை விடுவீங்க. டிஜிட்டல் மயமான பிறகுதான் 2024 தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவை சொல்றதுக்கு 11 நாள் எடுத்துக்கிட்டீங்க. அதுல கூட பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில வித்தியாசம் இருந்தது. எனவே உங்களை நம்ப முடியாது. இந்த தேர்தல் ஆணையம் சரியில்லை, எனக்கு செக் பண்றதுக்கு டைம் வேணும், 30 நாள் போதாது என்று சொல்றேன். ஏங்க ஆதாரம் மறுத்ததுக்கான காரணத்தை அவங்க சொன்னாங்களா? இன்னொன்னு, இது குடியுரிமையை பறிக்கிற ஏற்பாடு. நான் ஜவஹர் அலி தன் சொந்த பந்தங்களிடம் இருந்து மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கிட்டே இருந்து அவர் தலைமைப்படுவார். ஏன் நான் சொல்றேன்னா, இப்படி பறிக்கப்பட்டது இருக்கா இல்லையா? ஏங்க ஜவஹர் அலி எந்த காலத்தில் இருக்காரு? காலம் மாறுதுன்றாரு. அஸ்ஸாம்ல இஸ்லாமியர் ஒருவர் இடம் வாங்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் கையெழுத்து போட்டா தாங்க ஆகும். காலம் மாறிடுச்சு, இதை ஏத்துக்கலாம்னு ஜவஹர் அலி ஏத்துப்பாரான்னு கேட்கிறேன் நான். சரி சரி, இதே மாதிரி இல்ல கடந்த திருமணம் ரொம்ப தவறு இல்ல, அவர் தவறாவே பேசுறார். சொல்லுங்க, தவறாவே பேசுறார். ஜவஹர் அலி, நான் ஒரு இஸ்லாமியன் என்பதால அவர் ஜவஹர் அலி ஏத்துக்குறாரா? ஜவஹர் அலி ஏங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை பேசுங்க. நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான், அதாவது வாக்காளர் திருத்த விஷயம் தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயம். ஒருத்தர் ஒரு ஓட்டு மட்டும் தான் போடணும், அது திருத்தம் பண்ணணும், அதை வரவேற்கிறோம். நீங்க போலி வாக்காளர் போட்டு ஏமாத்தி வெற்றி பெறணும், அதுக்கு இதுதான் சாதகமா இருந்தா அதை ஏத்துக்கிற முடியாது. முடிச்சிட மேடம். ஜனநாயகத்தை காப்பாற்றப்படணும் அப்படின்னு உப்பு போட்டு மேடம் ஒரு போட்டு செய்யக்கூடிய அவருக்கு தேவையில்லாம நீங்க என்பிஆர் என்ஆர்சி இஸ்லாமியருக்கு ஓட்டுகள், ஏங்க இஸ்லாமியருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி இல்ல. இஸ்லாமியருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு எவனுக்கு எந்த தகுதி இல்ல. எப்படி யாராவது சொல்லிருக்காங்களா? நீங்க
எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணாங்க. திமுக எதிர்த்து பேசினா அது இஸ்லாமிய நம்பிக்கை வச்சிருக்கோம். இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள், ஒரே ஒரு இந்த நாட்டினுடைய கலைக்க முடியும்.